இங்க மாற்றுத்திறனாளியான கண்ணு தெரியாத பெண்கள் ஹாஸ்டல்ல வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க குளிக்கிறதுக்காக பாத்ரூம் போகும்போது அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு 3 பொறுக்கி பசங்களும் உள்ள போயிடுறானுங்க. அவங்களுக்கு கண்ணு தெரியாதுன்றதுனால டோரை லாக் பண்ணாம தான் குளிச்சிட்டு இருக்காங்க. இத அட்வான்டேஜா பயன்படுத்திக்கிட்டு இந்த 3 பொறுக்கி பசங்க எல்லா பொண்ணுங்க குளிக்கிறது ரசிச்சு பார்த்துட்டு இருக்கானுங்க. சோ யாராலையுமே அவனுங்க வந்ததை கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா அதுல ஒரு பொண்ணுக்கு மட்டும் இவனுங்க பேசிக்கிட்ட சவுண்ட் கேட்டுட பக்கத்துல யாரோ இருக்காங்கன்றத சவுண்ட்லயே கண்டுபிடிச்சறா. பயந்து போன இந்த பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு மத்த பொண்ணுங்களையும் ட்ரெஸ் மாத்திட்டு கிளம்ப சொல்றா. உடனே எல்லாரும் ட்ரெஸ் மாத்திட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் கை வச்சுட்டு வெளியே போறாங்க. அப்படி எல்லாம் வெளியே வந்ததும் அந்த பொண்ணு டோரை லாக் பண்ணிடுறா. அவனுங்க 3 பேரும் உள்ளே மாட்டிக்கிறானுங்க. எதுக்கடி எல்லாரும் சீக்கிரமா வெளியே வரச்சுன்னு ஒரு பொண்ணு கேப்பா. உள்ள நம்ம குளிக்கும் போது நம்மள தவிர வேற இருந்தாங்கடின்னு சொல்லுவா. அப்பதான் அங்க வந்த செக்யூரிட்டியும் இந்த பொண்ணுங்க பயந்துருக்கிறத பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்கும் போதுதான் அந்த பொண்ணு சைக்கிலேயே நடந்ததை சொல்லுவா. இந்த செக்யூரிட்டியும் பாத்ரூம் போய் திறந்து பார்த்தா அதுக்குள்ள இருந்து இந்த 3 பொறுக்கி பசங்க வெளியே வரானுங்க. மாற்றுத்திறனாளி பெண்களை கூட தப்பா பாக்குற நீங்க உயிரோடயே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுங்களை கொன்னுட்டு போலீஸ்ல போய் சரண்டர் ஆகிடுறான்.